ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 15ஆம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது உண்டாகுமா, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு தொழில், நிதி, கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சிகள் இருக்குமா. குரு பகவானினுடைய லாபஸ்தான சஞ்சாரத்தினால பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெருகும். புதிய வேலைகள், சம்பள உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். காதல், திருமண உறவுகளில் பார்த்தீங்கன்னா பொறுமையும் வெளிப்படையான பேச்சும் ரொம்ப அவசியம். உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா காணலாம். புதிய பொறுப்புகள், அதிகாரங்களானது உங்களுக்கு தேடி வரும். அதிக சம்பளத்துடன் புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. உங்களுடைய பேச்சு திறமையினால் குறைந்த முயற்சியிலே பார்த்தீங்கன்னா லாபங்கள் ஈட்ட முடியும். நிதி நிலையிலுமே பார்த்தீங்கன்னா சீராக இருப்பீர்கள். பாதுகாப்பாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும். புதிய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள், தடைகளானது நீங்கி சாதகமாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. அதனால் நன்மைகளானது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பண விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் நலங்களானது சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தங்களானது நீங்கி சமூகத்தில் எல்லோராலும் பார்த்தீங்கன்னா மதிக்கப்படுவீர். உயர்ந்த குணமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்தீங்கன்னா அதில் ஈடுபடக்கூடிய மனநிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டங்களானது அதிகரிக்கும். பணவரவுகளானது எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க. மன தைரியங்களும் அதிகரிக்கும். வீடு, வாகனங்கள் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். சொல்லப்போனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கி சந்தோஷமானது காணப்படுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்களானது தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. மற்றவர்கள் மூலம் உதவிகளானது கிடைக்கும். காரியங்களில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். லாபங்களானது அதிகரிக்கும். பாக்கிகளானது வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். இதனால் வாழ்க்கையில் சந்தோஷங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. துக்கமும் துன்பமும் நீங்கும். அதேபோல் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வேற்றுமைகளும் உண்டாகுங்க. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. கௌரவ அந்தஸ்தானது இப்பொழுது உயரும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ஈடுபட்டாலோ அது பற்றி பல முறை பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்கும். துணிச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. விவசாயினுடைய விளைச்சலில் பார்த்தீங்கன்னா விளை பொருட்களால் லாபத்தை அள்ளுவீர் அப்படின்னு சொல்லலாம். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறும். அதே சமயங்களில் வயல் வரப்பு சண்டைகளில் ஈடுபட வேண்டாம். தன்னலம் பாராட்டாமல் அடுத்தவர்களுடைய வளம் பெற செயலாற்றுங்கள். சக விவசாயிகளுடைய மத்தியில் முக்கியஸ்தாரர் என்ற ஒரு செல்வாக்குடன் வளம் வர வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா மாறலாங்க. அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகளானது சேரும். நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயரை எடுத்துக்கொள்வார்கள். கவனங்களானது தேவை. அனுகூலங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம்.
காரிய வெற்றியும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரிய வெற்றியும் இப்பொழுது உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகளானது சேரும். பண வரவுகளானது உண்டாகுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையுமே நீங்கள் முடிப்பீர்கள். சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர். உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். விருதுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பண தேவைகளானது இப்பொழுது பூர்த்தியாகும். வாகனங்களை வாங்கி மகிழ்வீர். அதேபோல் மன நிம்மதியானது இப்பொழுது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வங்களானது உண்டாகுங்க. எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். திறமைகளானது வெளிப்படும். தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்களை பெற முயற்சியை மேற்கொள்வீர். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது காணப்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவர். அதேபோல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவர். அடுத்ததாக இந்த சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். நிதானமாக கொஞ்சம் பேசுவது நன்மையை தருங்க. எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள். எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா கட்சி மேல் மட்டத்தில் மதிக்கப்படுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவர். பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம். சம்பள விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கராராக இருப்பது அவசியம். மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனங்களானது தேவை. பாடங்கள் எளிமையாகவே தோன்றும். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது துணிச்சலாக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர். நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து நீங்கள் முடிக்கலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படுங்க. பயணங்கள் மூலமாகவே லாபங்களானது கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும்படியான காரியங்களானது நடக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகும். மனோதைரியங்களும் அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க. தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்திகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி முகங்களானது காண்பதற்கு உரிய ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா கணிந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார சுபிச்சங்களானது உண்டுங்க. திருமணம் போன்ற சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகும். அதேபோல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. உங்களுடைய அன்றாட பணிகள் சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடைபெறும். புதிய முயற்சிகளை தேவையை அறிந்து செய்ய வேண்டுங்க. உடல் நலனில் அக்கறையை செலுத்துங்கள். தந்தை நலனில் கவனத்தை செலுத்த வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ள வேண்டும். பயணத்தை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் சிறிது தாமதத்திற்கு பிறகே பார்த்தீங்கன்னா கிடைக்க செய்யும். பெரிய நிறுவன நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்குமே நல்லிணக்கம் உண்டாகி நல்ல ஒரு ஸ்தபான வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரிகள் ஒரு நல்ல லாபத்தை பெறுவார்கள். விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவார்கள். மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கானது உருவாகும். இயந்திர பணிதான் சற்று சிக்கலை கொடுக்கும். மிகுந்த அலைச்சலானது உண்டாகுங்க. அதற்கேற்ற லாபங்களானது கிடைக்கும். வேலைகளை முடிப்பதற்கு அரும்பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவர். அரசாங்க காரியங்களும் துரிதமுடன் நடைபெற வாய்ப்புகளானது உண்டு. உடல் நலம், குடும்ப நலம், பொருளாதார நலம் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில தொல்லைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படவும் வாய்ப்புகளானது உண்டு. கலைத்துறை நல்ல விதமாகவே உங்களுக்கு அமையும்.
கற்றறிந்த மேலோர் கௌரவிக்கப்படுவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணிசமான பொருள் பாக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெற இடம் உண்டு. பலவிதமான நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நேரங்கள் இது. உங்களுடைய அந்தஸ்து சிறப்பாகவே வந்து இருக்கும். பொருளாதார சுபிச்சங்களும் சீராகவே வந்து இருக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.